இந்தியாவில் புற்றுநோயால் வருடம் டெத் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன? ஸோ ஐசிஎம்ஆரில் ரிலீஸ் பண்ண டேட்டா வந்துட்டு இட்ஸ் வெரி கன்சர்னிங் அண்ட் அது வந்துட்டு நான் நிஜமனு சொல்லலாம். ஏன்னா நம்ம நாட்டில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 60%க்கு மேலே பேஷண்ட்ஸ் வந்துட்டு கேன்சர் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் தான் நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறோம். ஆனால் இது நீங்கள் வெளிநாட்டு கம்பேர் பண்ணிங்கன்னா அங்கே வந்துட்டு லெஸ் தென் 10%, 10%க்கு கம்மி பேர் தான் அவங்களுக்கு அட்வான்ஸ்ட் கேன்சர்ஸ் இருக்குது. ஸோ இதனால தான் பேஷண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்தாங்கன்னா நாங்கள் ரொம்ப கம்மி இது தான் பண்ண முடியும். ஸோ டெத் ரேட்டும் அதிகமாக இருக்கும். ஆனால் புற்றுநோய் வந்துட்டு நாங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி நாங்கள் உடனே டாக்டர்கிட்ட போனோன்னா அது நாங்கள் பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும். அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கிறது. உலகளவில் இந்தியா கேன்சரில் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கையில் 3வது இடத்துல இருக்குது. வருடம் இந்த எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. இந்த எண்ணிக்கைக்கான காரணம் என்ன மேம்? இந்தியா வந்துட்டு இட்ஸ் வாட் வி கால், இப்போது நாங்கள் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி. ஆனால் போக போக நம்மளோட ஹேபிட்ஸும் ரொம்ப வெஸ்டர்னைஸ் ஆக போகிறது. ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்லி மார்பக புற்றுநோய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மார்பக புற்றுநோய் வந்துட்டு உலகத்திலே மோஸ்ட் காமன் கேன்சர், அதுவும் பெண்களில். ஸோ மார்பக புற்றுநோயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்துட்டு அதோட இன்சிடென்ஸ் அக்கரன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் போக போக இந்தியாவில் ரொம்ப ஹையாக இருக்குது. அது ஏன்னா நம்மளோட ஹேபிட்ஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்துட்டு ரொம்ப வெஸ்டர்னைஸாக போகிறது. ஸோ நாங்கள் வெளியில் ஜாஸ்தி சாப்பிட்றோம், ஜாஸ்தி ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அப்புறம் எக்ஸசைஸ் அவ்வளோ தான் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒபிசிட்டி ரேட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக போகிறது. ஸோ கேன்சர் மட்டும் கிடையாது, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், ஹார்ட் டிசீஸ், ஒபிசிட்டி, அதோட இன்சிடென்ட்ஸ், டயபெட்டிஸ், அதோட இன்சிடென்ட்ஸும் ரொம்ப அதிகமாக போகிறது. ஸோ அலாங் வித் தட் கேன்சரோட இன்சிடென்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது. பொதுமக்கள் கேன்சர் பாதிப்பிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது இருக்குங்களா? ரொம்ப முக்கியமாக கேன்சர்னாவே ஒரு பயம் இருக்குது பொதுமக்கள் கிட்டேருந்து. அந்த பயத்தை போக்கிட்டு அவங்கள பரிசோதித்து மருத்துவமனைக்கு வர வேண்டியதற்காக பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியிருக்கு? ஸோ இந்த நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கேன்சர் வந்துட்டு அவ்வளோ அந்த நோய் பற்றி நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும். ஆனால் பயப்படக்கூடாது. ஏன்னா பயம்னால என்ன, நாங்கள் வந்துட்டு டீலே தான் பண்ணுவோம். கரெக்டாக நாங்கள் செக்கப் பண்ணுறது கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது கிடையாது. ஸோ அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நாங்கள் ஒருத்தர்கிட்ட நாங்கள் பேசணும், நாங்கள் டாக்ஸ் கேட்கணும். இப்போ டாக்டர் சொல்லும்போது இந்த மாதிரி சிம்டம்ஸ் அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு நாங்கள் அவேராக இருக்கணும். நாங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெண்டாவது என்னென்னா, வருஷத்தில் ஒரு வாட்டி கம்பல்சரிலியா எல்லா பேரும் அவங்க வந்துட்டு ஹெல்த் செக் பண்ணணும் ஒன்ஸ் a year. ஸோ நம்ம அப்போலோ ப்ரிவென்டிவ் நம்மளோட டேட்டா பேஸில் நாங்கள் பார்த்தோன்னா ஒரு 23% மட்டும் பெண்கள் மட்டும் செக்கப்புக்கு வந்திருக்காங்க. ஸோ திஸ் இட் செல்ஃப் டெல்ஸ் யூ அங்கே எவ்வளோ பேர் அவங்க வந்துட்டு ஹெல்த்தை பார்க்குறது கிடையாது, செக்கப் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு செக்கப் பண்ணாலே போதும், ஏதாவது ஒரு ஏர்லி சைன்ஸ் ஆஃப் கேன்சர் நாங்கள் கண்டுபிடிக்கலாம். மூணாவது என்னென்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல். நாங்கள் இப்போது இந்த இருக்கிற சூழ்நிலையில் ஏர் பொல்யூஷன் அதிகமாகிறது, நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய டிப்ரெஷன், மென்டல் ஹெல்த் இல்னஸ் ஜாஸ்தியாகுது. ஸோ இப்போது நாங்கள் எல்லாருமே நம்ம ஹெல்த் மேலே தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல், டெய்லி நாங்கள் எக்ஸசைஸ், நாங்கள் என்ன சாப்பிட்றோம், வெளியில் சாப்பிட்றது கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டிலையே பண்ணி சாப்பிட்றது, நம்மளோட ஃபோக்கஸ் வந்துட்டு டயட், எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைல் மேலே தான் இருக்கணும். நாலாவது என்னன்னா, அதிகமாக ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுத்தாலும் ஹார்மோன் ரிலேட்டட் கேன்சர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் கேன்சர். ஏன்னா நான் வந்துட்டு இப்போது மார்பக புற்றுநோயோட நிபுணர். ஸோ நான் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் பிரெஸ்ட் கேன்சர் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஸோ பெண்கள் வந்துட்டு மாதத்தில் ஒரு வாட்டி செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணணும். செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன்னா சுவை மார்பக பரிசோதனை அவங்க பண்ணணும். தன்னோட கையை வச்சுட்டு அவங்க செக் பண்ணாங்கன்னா, அவங்க யூஸ்வலாக பெண்கள் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் நான் தொட்டு பார்க்குறேன் ஆனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறது. ஸோ ஏன்னா அது வந்துட்டு டெக்னிக் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ அது வந்துட்டு அவங்க புக்ஸ் படிக்கலாம், ஆன்லைன் பார்க்கலாம், அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அது பண்ணாலே அவங்களுக்கு வந்துட்டு தன்னோட மார்பகத்தில் ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சுன்னா அவங்க கண்டுபிடிப்பாங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலும் வர கூடியது இல்லை. ரெண்டாவது என்னென்னா, 40 வயசுக்கு மேலே பெண்கள் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி
ஹாஸ்பிட்டல் வந்துட்டு மேமோகிராம் பண்ணிக்கணும், பேப்ஸ்மியர் பண்ணிக்கணும். பேப்ஸ்மியர் பண்ணாலே cervical கேன்சர் எட்ஸெட்ரா அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்கலாம். மூணாவது வந்துட்டு வேக்சின்ஸ். பப்ளிக்கு தெரிஞ்சுக்கணும், கேன்சர் ரிலேட்டட் சில வேக்சின்ஸ் இருக்குது. பீஇட் ஃபார் டுவர்ட்ஸ் நம்ம ஹெப்படைட்டிஸ் ரிலேட்டட், லிவர் கேன்சர், cervical கேன்சர் இப்போ வேக்சின் வந்திருக்கு, நம்ம கவர்மெண்ட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி அவங்க வந்துட்டு டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு பேசணும். ஸோ எஸ்பெஷலி cervical கேன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் 9 years of age 9 வயசுக்கு அப்புறம் அவங்க இந்த வேக்சின் போட்டுக்கலாம் அப் டு தி ஏஜ் ஆஃப் 45. ஸோ ஒரு வாட்டி தன்னோட டாக்டர் கிட்ட நீங்கள் போயிட்டு பேசணும், இந்த மாதிரி வேக்சின் நாங்கள் எடுத்துக்கலாமான்னு. அண்ட் தீஸ் ஆர் சம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்கிற ஒரு பேச்சு என்னென்னா, கேன்சர் டெஸ்ட் எடுத்தாவே நமக்கு கேன்சர் இருக்குமோன்ற ஒரு பயம் இருக்குது. ஆரம்ப கட்டத்திலேயே டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிக்கிறது, அது சிகிச்சைக்கு எந்த அளவுக்கு பலனளிக்கும், எந்த அளவுக்கு க்யூர் பண்ண முடியும்? புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ டெட்லியாக கிடையாது. சில பேருக்கு அந்த நோய் வரும்போது கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் அக்ரெசிவ் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். ஆனால் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் நாங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சோன்னா நாங்கள் அதுக்கு க்யூர் பண்ணலாம், குணப்படுத்திடலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் நாங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அது கண்டுபிடிக்கிறோம், நாங்கள் வந்துட்டு பேஷண்ட்டோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ நீங்கள் மார்பக புற்றுநோயை எடுத்துக்கோங்க. அவங்க முதல் ஸ்டேஜ், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜில் வந்துட்டு நாங்கள் கண்டுபிடிச்சோன்னா ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் அவங்களோட சர்வைவல் அவுட்கம்ஸ் இஸ் 90%க்கும் மேலே இருக்குது. ஸோ இது வந்துட்டு இட்ஸ் வெரி வெரி என்கரேஜிங். ஆனால் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது. ஸோ அவங்களுக்கு புற்றுநோய் அதுக்கப்புறம் அதோட அசோசியேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ், கீமோதெரப்பி, ரேடியேஷன் பற்றி அவங்களுக்கு நிறைய தெரியாத பயம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அவேர்னஸ் வந்துட்டு அகேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐசிஎம்ஆர் வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளின்படி 50 வயது முதல் 60 வயதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்த காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கான இந்த அளவுக்கு கேன்சர் பாதிப்பு ஏற்படுவதற்கான காரணம் என்ன? ஸோ டேட்டாவில் வந்துட்டு 50 to 60 ஏஜ் குரூப்பில் டெத் ரேட் அதிகம்னு சொல்கிறாங்க. பட் அது வந்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா வாட் இட் மீன்ஸ் இஸ் ஏஜ் ஆக ஆக கேன்சரோட இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் நம்ம நாட்டில் அகேன் நம்ம கண்டுபிடிக்கிறதே ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில். ஸோ 50 to 60 இயர்ஸில் பீக் இன்சிடென்ஸ் ஆஃப் கேன்சர் வந்துட்டு அந்த வயசில் இருக்கும். ஸோ நாங்கள் கண்டுபிடிக்கிறது அட்வான்ஸ் ஸ்டேஜில், அதனால டெத் ரேட்டும் அதிகமாக இருக்குது. ஆனால் இதுவே நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சோன்னா ட்ரீட்மெண்ட் இருக்கிறது. ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டெத் ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கேன்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இதே வெளிநாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. பீட் நார்த் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட். இது ஏன்னா அகேன் அவேர்னஸ், அவங்க ரொம்ப சீக்கிரமாக வராங்க, கவர்மெண்ட் ரிலேட்டட் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அதுக்காக நாங்கள் சொல்ல முடியாது இங்கே ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ் இல்லைன்னு. இந்தியாவில் நிறைய நம்மளோட ஹெல்த் கேர் சிஸ்டம் இஸ் ஃபேண்டாஸ்டிக். டெக்னாலஜி வந்துட்டு எல்லாமே இந்தியாவில் இருக்குது. உங்களுக்கு வெளிநாட்டு போகிறதுக்கு அவசியமே கிடையாது. அண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்காங்க. ஸோ அகெயின் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் போயிட்டு செக்அப் பண்ணாலே நாங்கள் டயக்னோஸ் பண்ணலாம். இந்த டேட்டா படி நம்ம பார்த்தோம்னா பெண்கள் அதிக அளவு புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க, அதிலும் மார்பக புற்றுநோயால் அதிக அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. இதற்கான காரணம் என்ன? இளம் வயது பெண்கள் முதல் அந்த நம்ம 50 முதல் 60 வயது பெண்களும் மிக அதிகமான அளவில் பாதிக்கப்படுறாங்க. இதற்கான காரணம் என்ன? ஸோ இந்த டேட்டா பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தட் இஸ் பிகாஸ் மோஸ்ட் காமன் கேன்சர் என்னென்னா மார்பக புற்றுநோய். ஸோ மார்பக புற்றுநோய் வந்துட்டு அதிகமாக பெண்களில் தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதுக்கு தான் பெண்கள் ரொம்ப ஜாஸ்தி அஃபெக்ட் ஆகிறாங்க. இதுக்கு வந்துட்டு இப்போது பிரெஸ்ட் கேன்சர் ரேட் வந்துட்டு அகைன் நாங்கள் ஏற்கனவே பேசிட்டோம். பிகாஸ் ஆஃப் இன்க்ரீசிங் வெஸ்டர்னைசேஷன், ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால எல்லாமே அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் இன்சிடென்ஸ் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு மீடியன் ஏஜ் ஆஃப் இன்சிடென்ஸ் ஒரு 50லேருந்து 60 வயசு வரைக்கும் வெளிநாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் டயக்னோஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதே நம்ம நாட்டில் லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் நம்ம நாட்டில் இதுக்கு கொஞ்சம் கம்மி வயசில் நாங்கள் பெண்களை பார்க்குறோம். ஸோ 40s 45 நிறைய பேர் 30ஸ்லேயும் நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறோம். ஸோ இது நாங்கள் ஏன் ஹைலைட் பண்ணுறோன்னா அகெயின் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன், அவேர்னஸ். வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க ரெகுலர்லி செக்கப் பண்ணிக்கணும். ஸோ யோசிக்கக்கூடாது, நம்ம வந்துட்டு கம்மி வயசு தானே ஸோ செக்கப் வேண்டாம், அதுக்கப்புறமா 40க்கு அப்புறம் 50க்கு அப்புறம் பார்க்கலான்னு இல்லை.
30 இயர்ஸ் 25 இயர்ஸ்க்கு அப்புறமும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக்அப் பண்ணிக்கணும். ஸோ இப்போது கேன்சர் ட்ரீட்மெண்ட், புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது. இட்ஸ் a காம்பினேஷன் ஆஃப் 3-4 ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ ஆப்ரேஷன் பண்ணணும், அப்புறம் சில பேருக்கு கீமோதெரப்பி கொடுக்க வேண்டியது வரும், ரேடியேஷன் கொடுக்க வேண்டியது வரும். மார்பக புற்றுநோய் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹார்மோனல் தெரப்பியும் இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்லி ஃபார் மார்பக புற்றுநோய்ங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது இப்போ சயின்ஸில். அண்ட் ஐ திங்க் ஐம் வெரி ப்ரவுட் டு சே தட் நம்ம நாட்டில் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. வெளிநாட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ ஆப்ரேஷன் சர்ஜரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு மார்பகத்தை எடுக்கக்கூடியது வேண்டாம். நாங்கள் மார்பகத்தை காப்பாற்றி பிரெஸ்ட் கான்சர்வேஷன்னு சொல்கிறோம். நாங்கள் அவங்கள முழுசாக குணப்படுத்திடலாம். மார்பகத்தை காப்பாற்றி பண்ணலாம். தட்ஸ் கால் பிரெஸ்ட் கான்சர்வேஷன். அந்த மார்பகமை வந்துட்டு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஆப்போசிட் பிரெஸ்ட் மாதிரியே நாங்கள் மேட்ச் பண்ணி தரலாம். அதுக்கு ஆன்கோபிளாஸ்டின்னு சொல்கிறோம். இப்போது புதுசாக நாங்கள் வந்துட்டு இப்போது மினிமலி இன்வேசிவ் பிரெஸ்ட் சர்ஜரி. ஸோ சில பேருக்கு நாங்கள் முழுசாக மார்பகத்தை எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் இருக்கலாம், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கலாம். ஸோ 2 சைடுமே நாங்கள் எடுக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் அந்த தோலை சேவ் பண்ணி நிப்பிள் ஸ்பேரிங் மாஸ்டெக்டமி பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நாங்கள் ஓப்பன் டெக்னிக்கில் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது வந்துட்டு நாங்கள் ரோபாட்டிக்கில் பண்ணலாம். அண்ட் வெரி ரீசெண்ட்லி இப்போ ஜான்வரியில் நான் வந்துட்டு எண்டோஸ்கோபிக் டெக்னிக் யூஸ் பண்ணி நான் அது பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு சவுத் ஏஷியா அண்ட் இந்தியாவில் முதல் தடவை நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நாங்கள் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ். அண்ட் இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ கம்மியாக இன்டர்வென்ஷன் பண்ணி ஜாஸ்தி பெனிஃபிட் கொடுக்கலாம். ஸோ ஃபுல்லாக மார்பகமாக எடுக்காமல் நாங்கள் எப்படி காப்பாற்றி நாங்கள் பண்ணலாம், சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி கம்மி பண்ணலாம், எஸ்கலேஷன் அதுதான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ சர்ஜரியில் மட்டும் இல்லை, கீமோதெரப்பிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பினா மருந்து. ஸோ அந்த மருந்து வந்துட்டு அவங்க நரம்பில் கொடுப்பாங்க. அதுலேயும் இப்போ நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் டார்கெட்டட் தெரப்பி கொடுக்குறோம், இம்யூனோ தெரப்பி கொடுக்குறோம். எப்படி சைடு எஃபெக்ட்ஸ் கம்மி பண்ணலாம் அது பற்றி நாங்கள் பார்க்குறோம். சில பேருக்கு இன்ஜெக்ஷனே தேவைப்படாது, நாங்கள் மாத்திரையே கொடுத்துட்டு நாங்கள் பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சர் இஸ் வெரி பிரைட், அவுட்லுக் இஸ் வெரி பிரைட். அவ்வளோ மோசமாக இல்லை பிக்சர். நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் லைஃப் ஸ்டைலை மாற்றி நாங்கள் கொஞ்சம் அவேர்னஸ் எல்லாம் நாங்கள் அவேராக இருந்தோன்னா, ஹெல்த் செக்கப்ஸ் நாங்கள் ரெகுலராக போனோன்னா டெஃபினெட்லி இந்த டெத் ரேட், மார்ட்டாலிட்டி ரேட் இருக்கு இல்லையா, நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.